வணக்கம். திரு சுவாமிநாதன், இவ்வளவு நாள் ஓபிஎஸ் பற்றி திரு தினகரன் கூட்டணி தொடர்பாக எதுவும் பேசியதில்லை. இப்ப எப்படிங்க திமுகவுக்கு போவாரு, அவர் அதிமுகவுக்கு பாஜக கூட்டணிக்கு தான் வரணும் அப்படின்னு பேசுறார். திரு பன்னீர்செல்வத்தின் மீது என்ன திடீர் அக்கறை திரு தினகரனுக்கு? திடீர் அக்கறை என்பதை விட டிடிவி தினகரன் அவர்களுக்கு தன்மேல் கொஞ்சம் அக்கறை வந்திருக்கு அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் உள்ள இருந்தாரு, அதிமுகவுக்குள்ள ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கக்கூடிய இடத்துல இருந்தாரு. டிடிவி தினகரன் அவர்கள் வெளியில இருந்தாரு. ஆனா அந்த அணியால ஒரு ஸ்பாய்லரா மிகப்பெரிய அளவுல இருக்க முடிஞ்சு. அப்ப டிடிவி தினகரன் அவர்கள் இந்த முறை பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியில நின்னார்னா 2 சிக்கல்கள் இருக்கு. ஒன்று, அதிமுக அமமுக கூட்டணிக்கும் இது பின்னடைவு. இன்னொன்று, நீங்க டிடிவி தினகரன் அவர்கள் மட்டும் இன்னைக்கு இந்த அதிமுக கூட்டணிக்குள்ள போயிட்டாருன்னா பன்னீர்செல்வம் போன தடவை என்ன செய்தாரோ அதைத்தானே இந்த தடவை டிடிவி தினகரன் செய்யறாரு. அவர் ஒரு சந்தர்ப்பவாத அரசியல்வாதி, சுயநல அரசியல்வாதி அப்படிங்கக்கூடிய பெயரும் அவருக்கு பழிச்சொல்லுக்கு ஆளாகிருவோமோ அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சமும் அவருக்கு இருக்கு. ஒன்று கல யதார்த்தம், ஓபிஎஸ் டிடிவி இருவரும் இணைகிற பொழுதுதான் முக்குளத்து சமூகத்தினருடைய ஓட்ட அதிமுக அறுவடை செய்ய முடியும். அது இல்லாத சூழல்ல டிடிவி தினகரன் அவர்கள் மட்டும் கூட்டணிக்குள்ள இருக்கிறப்ப அது பன்னீர்செல்வம் அவர்கள் தனித்து விடப்பட்டா அது யாருக்கு ரொம்ப எதிராக முடியும்னா நிச்சயமா டிடிவி தினகரன் அவர்களுக்கு தான் ரொம்ப கடுமையான எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும். நீங்க சோசியல் மீடியாலாம் அமமுக மீதான விமர்சனமாவே இன்னைக்கு கடந்த 2-3 நாட்கள் அது விமர்சனம் வைக்கப்பட்டு வந்த நிலையில ஒன்று கல யதார்த்தம், ஓபிஎஸ் டிடிவி இருவரும் உள்ளே இருக்கிற பொழுது மட்டும்தான் அந்த அதிமுக கூட்டணி கடந்த காலங்களில் வாங்கின முக்குளத்தோர் ஓட்டை முழுதாக இருக்க முடியும் என்கிற கல யதார்த்தத்தினுடைய வெளிப்பாடு ஒன்று. இன்னொன்று, அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதற்கு ஏதோ ஒரு சமீட்சை கொடுக்காம டிடிவி தினகரன் நிச்சயமா பேசியிருக்க மாட்டார். ஏன்னா என்றைக்கு அந்த மோடி அவர்கள் கலந்து கொண்ட மாமல்லபுரம் கூட்டத்துல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்கள் என்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி விட்டார். கிட்டத்தட்ட நீங்க அதிமுக கூட்டணி திமுகவை அகற்றணும் அதெல்லாம் ஒரு பக்கத்தில் விலக்கி வைத்தால் கூட தொடர்ந்து அவர்கள் வைத்த விமர்சனமே அவர் பொதுச் செயலாளரா, அவர் தான் இதா அதிமுகவுடைய உரிமை கொண்டவரா என்பது உள்ளிட்ட விமர்சனங்கள் தான் வச்சாங்க. எதெல்லாம் எதிர்த்து நின்றார்களோ அந்த கிரெடிட் எல்லாம் ஒரே கூட்டத்தில் கொடுத்துட்டாங்க. சோ அப்ப 2 பேருமே ஒரு இணக்கமான சூழலுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிக்குள்ளேயும் வந்துட்டாங்க. சோ அதற்கு பின்பு டிடிவி தினகரன் அவர்கள் பேசுறார். அந்த இடம் முக்கியமான இடம். டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு சமரசங்கள் செய்து கொண்டு மேடையை பகிர்ந்து கொண்டு ஒன்றாக செய்தியாளர்களை சந்திப்பெல்லாம் நடத்திய பின்பு இந்த உரையாடலை சொல்வது என்பது ஏறக்குறைய அதுல ஓபிஎஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமாக மாறப்போகிறார் அப்படிங்கறத இது நமக்கு காட்டுது. டிடிவி தினகரன் அவர்களும் உணர்ந்திருக்கிறார். இதுல இருந்து 2 கேள்விகள். ஒன்று, முக்குளத்தோர் சமூக மக்களுடைய கோபத்திற்கு தான் மட்டும் தனித்து ஆளாக்கி விட வேண்டாம், ஓபிஎஸ் வந்த பிறகு அந்த கோபம் மட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு தினகரன் நினைப்பதாக நீங்க சொல்றதிலிருந்து புரிந்து கொள்ளலாமா? ஒன்று. இரண்டாவது, திரு தினகரன் அமமுகன்னு ஒரு கட்சி நடத்துறார், என்டிஏக்குள்ள போறார், நாளை அவர் கூட்டணி இருந்து வெளியேறலாம், வேறு கூட்டணிக்கு அவர் போக முடியும். ஆனா திரு ஓபிஎஸ் சொல்வது பிரிந்திருக்கும் கூடிய சக்திகள் ஒன்றிணையணும், சட்ட போராட்டம் தொடரும் அப்படின்னு அதிமுகக்குள்ள தன்னை பொசிஷன் பண்ணணும்னு விரும்புகிறார். தினகரன் நோக்கம் வேறு இலக்கு வேறு, பன்னீர்செல்வம் நோக்கம் வேறு இலக்கு வேறு. இது எப்படி 2ஐயும் சமன்படுத்தி பேசுகிறார் திரு தினகரன்? இல்ல நிச்சயமா சார், இப்ப எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணுகுமுறையை நம்ம கடந்த சில காலங்களா நம்ம பார்த்தோம்னா சார், கடந்த காலங்களில் டிடிவி தினகரன் அவர்கள் பற்றிய கேள்விகள் எழுப்புகிற பொழுதே அதெல்லாம் முடிந்து போன கதைன்னு அவர் பேசுற நாட்களும் இருந்தது. பட் இது எல்லாமே பாஜக கொடுக்கக்கூடிய அழுத்தம். நேரடியா அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிற முடிவுன்னு நான் பார்க்கல. அதுல மாறுபட்ட கருத்துக்கள் மற்றவர்களுக்கு இருக்கலாம். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமா டிடிவி தினகரன் அவர்களை அழைத்து வந்ததே பாஜக தான். அந்த வடிவத்துல பாஜக சில அழுத்தங்கள் கொடுக்கலாம். பட் ஆனா இதுல பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய ஆள் படை அம்பாரி அனைத்தையும் இழந்து நிராயுத பணியதான் இன்னைக்கு நிக்கிறார். அவரோட 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருந்தாங்க. வைத்தியலிங்கம் திமுக பக்கம் போயிட்டாரு, மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுக பக்கம் போயிட்டாரு. சோ எல்லாரையுமே அவர் இழந்துட்டார்ல. இன்னும் மிஞ்சி இருக்கிறது உசிலம்பட்டி ஐயப்பன் மட்டும்தான் இருக்காரு. ஓபிஎஸ் அவர்களோடு இருந்த தர்மர், அவர் அந்த பிரச்சனைக்கு காரணமே தர்மர் அவர்களுக்கு 2 எம்பி பதவி வருது. ஒரு எம்பி எனக்கு தாங்க, இன்னொரு எம்பி அவருக்கு தாங்கன்னு கேக்குறாங்க. பிரிச்சுக்குவோம், ஓபிஎஸ் தரப்புக்கு ஒரு எம்பி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புக்கு ஒரு எம்பி பிரிச்சுக்கிறாங்க. இவர் தர்மரை போடுறாரு. தர்மர் 2016 சீட்டு கேட்டாரு கிடைக்கல, 21 சீட்டு கேட்டாரு கிடைக்கல. அந்த அதிருப்தியில தான் அவர் ஓபிஎஸ் அடியில நிக்கிறாரு. சோ அப்ப இவ்வளவு சூழல்களுக்கு மத்தியில அந்த தர்மர் போய் அதிமுக சேர்ந்துக்கிறாரு. சோ ராஜ்யசபா எம்பியா இருக்காரு, அதையும் காப்பாற்றணும். அப்ப இவ்வளவு சிக்கல்கள் நெருக்கடிகள் இருக்கிற பொழுது ஓபிஎஸ் அவர்கள் பக்கத்துல இன்னைக்கு ஆள் படை அம்பாரி எதுவுமே இல்லாம ஒரு நிராயுத பணியா நிற்கும் போது அவருக்கு ஒரு சாதாரண ஒரு 3 சீட்டுகளை கொடுக்குறோம், நீங்க ரெட்டையிலே வந்தாலும் கூட 3 சீட்டு உங்களுக்கு ஒன்று, உசிலம்பட்டி ஐயப்பன் அவர்களுக்கு ஒன்று, மதுரையில கோபாலகிருஷ்ணன் மன்றவர்கள் அவரோடு நீண்ட காலமா பயணிக்கிற ஒருத்தர் 2 பேரை எதையா சேர்த்துக் கொண்டு அவரை சுருக்கி கொண்டு ஒரு அடியில இணைத்துக் கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு இதுக்குள்ள இருக்கு. அப்படி இணைக்கிறது மூலமா எந்த சின்னத்துல போட்டியிட போறார், ஒரு லாப கணக்கு இருக்கு. எந்த சின்னத்துல போட்டியிட போறார்? அதுதான் சொல்றேன் சார்.
ஆமா, அதுதான் அந்த இரட்டை இலை தொடர்பான வழக்குகளை அவர் திரும்ப பெறணும். நம்ம ஏற்கனவே கடந்த ஒரு முறை நம்ம இதே போன்று ஓபிஎஸ் அவர்கள் குறித்து விசாரிக்கிற ஒரு விவாத நிகழ்வு கலந்து கொள்ளும் துரைக்கண்ணா சார் கூட இருந்தாங்க. நான் 2 விஷயங்கள் அன்னைக்கு குறிப்பிட்டிருந்தேன். ஒன்று, இரட்டை இலை தொடர்பான வழக்குகளை முற்றிலுமாக அவர் விட்ரா பண்ணணும். ஒன்று. இரண்டாவது, கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்ற அந்த தாக்குதல் சம்பவத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு மன்னிப்பு கடிதமாவது வாங்கிவிட்டு சேர்ப்பார்கள் என்பதாக நான் கடந்த ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு விவாதத்தின் போது பதிவு செய்திருந்தேன். அதை நோக்கிதான் அதிமுக நகர்வாங்க. ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக அந்த அழுத்தத்தை கொடுக்கும். அந்த அழுத்தம் இந்த அழுத்தம் பாஜக கொடுத்தாலும் இன்றைக்கு முக்குளத்தோர் ஓட்டுகள் சிந்தக்கூடாது, சிதறக்கூடாதுன்னு நினைக்கிறதுல ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கு. இந்த அதிருப்தி ஓட்டுகள் விஜய் பக்கம் போயிடக்கூடாது. ரொம்ப குறிப்பா பாஜக தென் மாவட்டங்கள்ல அதிக தொகுதிகளை குறி வைக்கிறாங்க. கொங்குலையும் தென் மாவட்டங்களையும். அதுல தென் மாவட்டங்கள்ல பாஜகவோட ஒரு 30 செகண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன் சார். தென் மாவட்டங்கள்ல பாஜக விரும்பக்கூடிய தொகுதிகள்ல அவங்க ஒரு பட்டியல் வச்சிருக்காங்க. மதுரை தெற்கு, திருநெல்வேலி, தென்காசி, சங்கரன்கோவில், வாசுதேவநல்லூர். இதுல தனி தொகுதிகளும் இருக்கு. ஆனா இந்த தொகுதிகள் எல்லாம் முக்குளத்தோர் ஓட்டு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்காங்க. அப்ப பாஜகவுக்கு இதுக்குள்ள லாபம் இருக்கு. இவங்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்தாதான் பாஜகவால அந்த தொகுதிகளில் கண்டெஸ்ட் பண்றப்ப விஜயால ஓட்டு பிளவு ஏற்படாது. ஏன்னா இப்ப முக்குளத்தோர் ஓட்டுகளை நீங்க ஓபிஎஸ்ஸையும் வெளியே வைத்துட்டு டிடிவியும் சேர்க்கல, அல்லது ஒருவரை மட்டும் வைத்து விட்டு ஒருவரை சேர்க்கலன்னா அந்த அதிருப்தி ஓட்டுகள் இன்னைக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அன்னைக்கு எப்படி அமமுக இருந்துச்சோ அப்படி இன்னைக்கு ஒரு விஜய்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நோக்கி நகர்ந்துடக்கூடாதுங்கிற பாஜகவோட ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸ் தான் இது. அதுல அதிமுக ஏதோ ஒரு வகையில் ஒன்றிணைகிறது. இன்னும் தினகரன் பேசுறது பாஜகவுடைய திரு தினகரன் வெளிப்படுத்துவது, தினகரன் பேசுவது பாஜகவின் குரல். சரி, பேசுவோம். நீங்க சொன்னதுல தென் மாவட்டங்கள்ல பாஜக விரும்பக்கூடிய தொகுதிகள் குறித்து பேசுவோம். அடுத்த சுற்றுல பேசுவோம்.